திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. திராவிட பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில் தான் தினம் தினம் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள், தினம் தினம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை இந்த 3 மாவட்டங்களும் ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறி இருக்கிறார். தென் மாவட்டத்தில் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலை தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது. கவினுடைய பெற்றோருடைய கருத்துக்களை நேற்றைய தினம் கூட கவினுடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கும் பதியவில்லை, கைதும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தால்தான் கவினுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்று அறிவித்ததின் பேரில் தற்பொழுது சுர்ஜித்தினுடைய தந்தை எஸ்ஐயாக பணிபுரிகின்ற சரவணன் அவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் திமுக இல்லாத அரசும் திமுக அரசும் நடக்கின்ற பொழுது என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால் அதிலே 80 விழுக்காடுகள் திமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சமூக நீதி பேசுகின்ற, சமத்துவம் பேசுகின்ற, குறிப்பாக திராவிட பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில்தான் மனித உரிமை மீறப்படுகிறது. தினம் தினம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள், தினம் தினம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சிறையில் நடக்கின்ற கொடுமைகளும் சிறை படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கின்றது. SC/ST விழுப்புண் கூட்டத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த விழுப்புண் கூட்டத்தில் ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தோம். தொடர்ந்து சட்டமன்றத்திலேயும் கடந்த தொடர் முடிந்த அந்த தொடரிலே கூட ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். ஆளுநர் பிரச்சனைக்கும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய ஒழுங்கை பாதுகாக்கவும் படுகொலைகளை தடுத்து நிறுத்தவும் இந்த ஆணவ படுகொலைக்கென்று ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை? இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவினை உயிரோடு பார்த்திருக்கலாம். எதற்காக திமுக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வர தயங்குகிறது? இதனால் பல சாதிகளிடமிருந்து ஓட்டு வங்கி குறைந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது. அந்த பயத்தின் காரணமாக பல இளைஞர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று திமுக நினைக்கிறதா என்று தெரியவில்லை. இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அரசும் ஒரு காரணமாகத்தான் தோன்றுகிறது. இந்த படுகொலையில் எச்சரிக்கை கொடுத்தும் மீண்டும் இது நடக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர் பொதுவெளியிலேயே மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதியிலேயே சுர்ஜித் சவால் விட்டு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை. உன்னுடைய மரணம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல, உன்னை வெட்டி வீசுவேன் என்று சொல்லியும் கூட காவல்துறையில இருக்கின்ற சுர்ஜித்தினுடைய தந்தையும் தாயும் நம்முடைய மகனுடைய எதிர்காலம் பாழாகி விடுமோ என்று கூட எண்ணாமல் அவனை கொன்றுவிட்டு வா என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறையிலே பணிபுரிவதற்கு எந்த விதமான லாயக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் காவல்துறைக்கு அவர்கள் லாயக்கில்லை. ஆகவே அவர்களை காவல்துறையிலிருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது. உடனடியாக
எந்த விதமான பெயிலும் இல்லாமல் சிறையிலேயே வைத்து விசாரணை முடிந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புரட்சி பாரதம் கோரிக்கையாக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி ஏற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே கோரிக்கை வைக்கின்றது. ஆகவே காலம் தாழ்த்தாமல் எப்போதும் போல சமாதானம் பேசுவதற்கு, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அரசு முயற்சிக்காமல் காவல்துறையை வைத்து கொண்டு இறந்தவருடைய குடும்பத்தை மிரட்டாமல், எப்படி தனுஷ் அடித்தே கொன்றார்களே அவர்களுக்கு குடும்பத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்து வழக்கு இல்லாமல் செய்வதற்கு முயற்சித்தார்களோ அதுபோல் இந்த குடும்பத்தையும் கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் இந்த வழக்கை நிர்மூலமாக்காமல் இது எதிர்காலத்திலே இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு கடுமையான தண்டனையும் சுர்ஜித்துக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டும். அதே போல இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் சிறப்பு இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உடுமலைப்பேட்டை சங்கர் முதற்கொண்டு பல இளைஞர்கள், கோகுல்ராஜ் முதற்கொண்டு எத்தனையோ இளைஞர்கள், படித்த அறிவாளியாக இருக்கின்ற இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எதிர்கால இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு கூட இவர்கள் தடைப்பட்டு இருப்பார்கள் போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட எதிர்கால இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு தேவை இந்த நேரத்தில் உடனடியாக அவசர தீர்மானம். ஆணவ படுகொலைக்கு தடுத்து நிறுத்துவதற்கு புரட்சி பாரதத்தினுடைய கோரிக்கை. தனுஷுடைய சிறை காவல் மரணத்திலேயே முதலமைச்சர் முதலிலே அது அவனுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இறந்து விட்டான் என்று சொன்னார். ஆதாரம் கிடைத்தவுடன் அப்படியே மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதை சிபிசிஐடிக்கு வேண்டுமென்றாலும் கூட, அதை சிபிஐக்கு வேண்டுமென்றாலும் கூட மாற்றிவிடலாம் என்று சொன்னார். அதே போல் இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எல்லாவற்றையும் விட உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுவரை காவல்துறை, சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் காவல்துறையில பணிபுரிகின்ற காரணத்தினால் ஒருதலை பட்சமாகத்தான் காவல்துறை அங்கே விசாரணை கொண்டு இருக்கின்றது. நடவடிக்கையில தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சொல்லுகிறார்கள், அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள், இறந்து போயிருக்கின்ற கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள். இந்த கவினுடைய பெற்றோரை சந்திப்பதற்கு நாங்கள் நாளை புறப்பட்டு சனிக்கிழமை காலை கவினுடைய வீட்டிற்கு சென்று பெற்றோர்களை சந்தித்து அவர்கள் ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம். அதே தேதியில ஒரு துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்குது. ஆனா அவங்க யாருமே அந்த துப்பாக்கி சூட்ல சாகல. ஒரு இளைஞன் குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் இருக்கிறான். அதே பாளையங்கோட்டை பகுதியிலேயே, அதே மாவட்டத்திலேயே. தொடர்ந்து தென் மாவட்டங்கள், குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, இந்த 3 மாவட்டங்களும் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது. ஆகவே இந்த 3 மாவட்டங்களில் வன்கொடுமைகள் நிறைந்த மாவட்டம் என்று கூட அறிவிக்கலாம். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், தினம் தினம் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தான் இன்றைக்கு என்ன நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு தொலைக்காட்சி செய்தியும் பத்திரிகை செய்தியும் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது இன்றைக்கு இந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று. ஆக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறி இருக்கிறார். ஆகவே இனிமேலாவது அவர் திமிரிக்கொண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வர வேண்டும். உளவுத்துறை செயலிழந்திருக்கிறது.
உளவுத்துறையை கூட அவர்கள் மாற்றி அமைத்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நாங்கள் நீதிமன்றத்தில் பெயில் வாங்கின்னு வந்திருக்கிறோம். நாங்கள் காவல்துறையோ நீதிமன்றம் கூப்பிட்டாக்க நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். காவல்துறைக்கு ஒத்துழைக்கவும் தயாராக இருக்கிறோம். அவங்க விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எதனால் இது நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே போட்டு இதுவரை நாங்கள் பொது வாழ்க்கைக்கு மனசுக்கு அதாவது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் பொது பணியில் இருக்கிறோம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், சர்வீஸ் பண்றோம். இதுவரைக்கும் எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, இனிமேலும் நடக்காது, தவறு நடக்கல. ஆனால் அதுல நாங்கள் என்ன சொல்லுவாங்க புகுத்தப்பட்டிருக்கிறோம். எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது எங்களாண்ட பல பேர் நீங்க கூட வரீங்க, ஒரு உதவின்னு சொல்றீங்க, நாங்க பேசுறோம், இவ்வளவுதான். யாராவது ஒரு அட்வொகேட்டு கூப்பிட்டு என்ன அட்வொகேட்டு தான் சாதாரண எல்லாம் அனுப்பிட்டேன், எப்பா என்னவோ அவங்க ஏதோ பிரச்சனையா அதை கூப்பிட்டு என்னன்னு பேசி முடியுமான்னு சொல்லிட்டு போயிடுறோம். இவ்வளவுதான் எங்களுடைய ரோல். நாங்க இதுல வேற எதுவுமே தலையிட்டு கிடையாது. இதுல மூளை செயல்பட்டாரு, இவருக்கு இதுல தொடர்புது அப்படின்னு நம்மள அசிங்க பத்திரத்துல எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை. அந்த அளவுக்கு எங்களை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதுவரை நாங்க இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில போனதில்லை, ஈடுபட்டதில்லை. இன்னும் சொல்ல போனா எங்க கட்சியில யாராவது தப்பான ஆள் இருந்தாலும் அவனை அன்னைக்கே கட்சி விட்டு வெளியேற்றுறது தான் நாங்க பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் ஒரு தூய்மை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க இந்த வழக்குல முத்திரை கொட்டப்பட்டிருக்கிறோம், நாங்க திணிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவுதான். கேட்டாங்க அந்த லேடி கேட்டாங்க, லேடி உதவி கேட்டாங்க, பண்ணுங்கன்னாங்க. நாங்க அட்வொகேட் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்க பேசுங்க, அவங்க மறுபடி என்னவோ அது பிரகாரம் பேசிப்பாங்க, சட்ட ரீதியாக என்ன உங்களுக்கு உதவி அந்த உதவி பண்ணுவாங்க. இதுதான் நாங்க சொன்னோம். நானே என்ன சொன்னாக்கா, நான் தேவைப்பட்டா நான் போலீஸ்ல கூட பேசுறேன், இன்ஸ்பெக்டர் கிட்ட டிஎஸ்பி கூட பேசுறேன், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நீங்க போங்க, இல்ல எங்க வக்கீலுங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, போங்க. இதுதான் இதுக்கு மேல நாங்க எதுவும் அதாவது ஊர்ல இருந்து திருநெல்வேலி தேனியில இருந்து வந்துட்டாங்க. எங்க பொண்ணு உயிரா இருந்தா செத்து போச்சான்னு கூட தெரியல, இவ்வளவு நாளா எங்க கண்ணுல காமிக்கல, அவங்க எங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால எங்க பொண்ணை நாங்க பாத்துட்டாவது போறோம். அப்படி இல்ல ஊர்ல எங்க பேர் கெட்டு போச்சு, இனிமேல் நாங்க பிரிச்சு என்ன பண்ண போறோம், அதனால அவங்களுக்கு நாங்களே ஒரு கல்யாணம் ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒரு கல்யாணமே பண்ணி விட்டுறோம், அதுக்காக அவங்கள கூப்பிட்டு பேசி நீங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அந்த உதவி கூட நான் என்ன பண்ண, வக்கீல் கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பேசி முடிச்சுக்கோங்க. இதுதான் காவல்துறை. அதாவது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர். பல பேர் என்கிட்ட வருவாங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அவங்க குறைகளை சொல்லுவாங்க, மனு கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்க பார்ப்போம். அதுக்கு உண்டான தாய்சார் கிட்ட பேசணுமா, ஆர்டிஓ கிட்ட பேசணுமா, கலெக்டர் கிட்ட பேசணுமா, இல்ல எஸ்பி கிட்ட பேசணுமா, இந்த மாதிரி பேசி அவங்க பிரச்சனைகளுக்கு உதவி பண்றோம். இதுதான் ரைட்டுங்க. நான் இருக்கிற வீடு பூந்தமல்லி, கரெக்டுங்க. நான் இருக்கிறது பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம். இருங்க சொல்றேன், இந்த மாவட்டம். அதனால நான் பக்கத்துல இருக்கிறதுனால இவர் சொன்னாக்க ஏதாவது யாரா உதவி பண்ணுவாங்கன்ட்டு நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணனாக்கா, பக்கத்துல நம்ம திருவள்ளூர் கோர்ட்ல இருக்கிற வக்கீல் கூட்டு எப்ப அதுன்னா கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவ்வளவுதான். அவரு நான் பார்த்தது கூட இல்லைங்க, அவருக்கு எனக்கு என்னங்க தொடர்பு, அவர் எந்த போஸ்ட்ல இருக்காரு, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு என்னன்றது எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்தது கூட இல்லையே. அதெல்லாம் அது சொல்லிருக்கலாங்க, நாங்க பார்க்கலங்க, அதெல்லாம் பார்க்காம சொல்லக்கூடாது, நாங்க பார்க்கல இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. அதாவது என்ன நடந்த இந்த நான் கோர்ட்லயே சொல்லியிருக்கிறேன், காவல்துறை விசாரணையிலே சொல்லியிருக்கிறேன். நீங்க நான் சொன்னது எல்லாமே நீங்க காவல்துறை கேளுங்க, உங்களாண்ட கொடுத்துருவாங்க. சம்மன் கொடுத்துட்டாங்க, விசாரணை கூப்பிட்டாங்க, விசாரணைக்கு நான் போய் வந்துட்டேன், என்னைய விசாரிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல விசாரணை பண்ணாங்க. விசாரணை நம்ம எல்லாம் பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப என்ன சொன்ன இதே தான் நானும் சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய ரோல், என்னுடைய உதவின்றது இதுதான். அதிமுகவும் பாஜகவும் கூட்டன்றது புதுசு இல்லை. இல்ல அதாவது 21லயே அவங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. இவ்வளவு தானே, இதுல என்ன இருக்குது? அதாவது நான் இப்ப ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் உங்களாண்ட
அப்படி இல்லைங்க, கூட்டணி சேர்ந்துக்கிறாங்கன்னு தானே சொன்னேன். இல்ல நான் வந்து இருங்க புரட்சி பாரதம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது, இவ்வளவுதான். அதிமுக கூட தான் நாங்க கூட்டணி இருக்கிறோம். அதிமுக வந்து பல கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்டுப்பாங்க. ஆனா நாங்க இருந்து கூட்டணி, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சிம்பிள்ல தான் நின்று நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் இவங்க கூட கூட்டணியில தான் இருக்கிறேன். அதிமுக பல கட்சி கூப்பிடலாம் கூட்டணிக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், விஜயை கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்காக நான் விஜய் கூட்டணி இருக்கிறேன் நான் சொல்ல முடியும்? விஜய் கூட நான் சொல்ல முடியும்? இல்ல அவர் சீமான கூப்பிடுறாங்க அதிமுக கூட்டணிக்கு, நான் சீமான கூட இருக்கேன் நான் சொல்ல முடியும்? ஆமா சார், ஆமா சார். இல்ல சார், நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், புரட்சி பாதை இருக்கிறது வந்து அதிமுக கூட்டணி, அவ்வளவுதான். இது வரைக்கும் அது மாதிரி நடந்தது இல்லையே, இது வரைக்கும் அது தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. என்டிஏ கூட்டணியில மொத்த தலைவர்களை கூப்பிட்டு பிரச்சாரம் இது வரைக்கும் பண்ணதில்லை, இனிமேல பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அவங்க தனித்தனியா தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இல்ல அது நியாயமானது தானே, தமிழ்நாடு அரசு கேட்கறதும் நியாயம்தான். ஓபிஎஸ் இதை சொன்னாருன்னு சொன்னாக்க அதுவும் நியாயம்தான். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கடமை கட்டாயம் அவங்க கொடுத்துதான் ஆகணும். இது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல அது வந்து நீங்க அதிமுக கேட்டதா, நான் அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நான் அதிமுக கூட தான் கூட்டணி இருக்கிறேன். மீதி வந்து நீங்க அதிமுக கேளுங்க. நீங்க போட்டு அதிமுகவுடைய தலைவரா இருக்கிற நீங்க எடப்பாடியார போய் இது போல முரண்பாடா இருக்கிறப்ப நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சு நீங்க அவர் போய் கேளுங்க. இது எப்பத்துல இருந்து இந்த நிலைப்பாடு? இல்ல இது எப்பத்துல இருந்து இந்த நிலைப்பாடு சார்? போன தேர்தல பிஜேபி சொல்ல அந்த கூட்டணியில தான் இருந்தாரு சார். அதுக்கு முந்தி தேர்தலுங்க, அவரு திமுக கூட பிஜேபி இருக்கிறப்ப இவரும் அந்த கூட்டணியில இருந்தாரு. நீங்க பத்திரிக்காரங்க பொய் சொல்லாம மறைக்காம நீங்க சொல்லுங்க, அந்த கூட்டணியில இருந்தாரு இல்லையா? நேற்று இழிச்சது நீ கசுக்குதுன்னா எப்படிங்க அது? மாத்தி பேச கூடாதுங்க. நாங்க ஒரே மாதிரியா இருக்கிறோம். நாங்க வந்து சந்தர்ப்பவாதி இல்ல, நேற்று இருந்தோம் இன்னைக்கு இல்லன்றதுலாம் இல்ல. நான் சொல்றது பாருங்க, எங்க தேர்தல் கூட்டணி வேறு, கட்சியுடைய கொள்கை வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்க கொள்கை ரீதியா இல்ல சார், நாங்க கூட்டணி அதிமுக இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சுதான் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணின்றது சார். அதான் இயல்பு. என்ன சார் நீங்க புதுசா கேக்குறீங்க? அதுதான் இயல்பு, அதுதான் சார். அதாவது இத பிஜேபி இருந்து பாருங்க, அதிமுக எதிர்ப்பு நடந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு நடந்தாலும் நாங்க கேள்வி கேட்போம், எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்காக நாங்க கூட்டணி இருக்குன்றதுக்காக நாங்க வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதுதான் சொல்றேன், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. கூட்டணி இருக்கிறதுனால நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம் சார். அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். இப்போ கூட பிஜேபியில ஏதாவது நடந்தாலோ இல்ல அதிமுகவோட ஏதாவது நடந்தாலும் நாங்க எதிர்ப்போம். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் வச்சு நீங்களும் சொல்லாதீங்க சார். நாங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நாங்க கிடையாது, அரசியல் பண்ணல. நாங்க அதிமுக கூட்டணி, அதிமுக 20 கட்சி கூட்டணி சேர்த்துப்பாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல யாரு ஒன்னாலும் வரட்டும் சார். சார் அதாவது ஒரு கூட்டணி ஜெயிக்கணும்னு சொன்னாக்கா பல கட்சி வரணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி அதிமுக நினைக்கும் இல்லையா, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், நம்ம ஆட்சியில உட்காரணும், அதனால பல கட்சி நம்ம கூட்டணி வரட்டுன்னு. அது போல எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதை பத்தி நான் இருக்குது. இப்ப நீங்க நான் சொல்லணும்னு சொல்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க என்ன சார்? உங்க விருப்பப்படியே சொல்லுங்க சார். ஓகே சார், வந்தா நல்லா இருக்கும் சார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும். போதுமா சார்? நான் யார் வரலாம், எல்லாரும் கூட வரட்டும் சார். திமுக தவிர எல்லாம் கூட வரட்டும் சார். சார் அது அவங்க தனிப்பட்ட கருத்து சார், அது நான் சொல்ல முடியாது சார். அதுக்காக நாங்கன்னா 50 இடமா சார் கேட்க முடியும்? என்ன சார்? ஆமா சார், 5 இடமா சார் கேட்போம், 50 இடம் கேட்க மாட்டோம். என்ன சார்? இல்ல சார், நாங்க எங்களுக்குள்ளார முடிவு பண்ணி வச்சு அவங்க கிட்ட ஒன்னும் கருத்து பரிமாறல, அது வேற போட்டு ஏட விட மாட்டேன்.